ரீசெண்டா வந்து பார்த்தா Redmi கிட்ட ஒரு சூப்பரான ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட நேம் வந்து பார்த்தா Redmi SonicBass Wireless Earphones. இதை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்க்க போறோம். இதை வந்து நான் கடைசி 2 வாரமா வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் பத்தி நான் என்னென்ன நல்லது இருக்கு கெட்டது இருக்கு எப்படி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாமே வந்து பார்க்க போறோம். ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் இயர்போன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நமக்கு அந்த இயர்போன் TWS விட எனக்கு இந்த வயர்லெஸ் இயர்போன்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் எல்லாமே வந்துட்டு 1000, 2000, 3000 அந்த மாதிரி வந்து ஹை ரேஞ்சில் வந்து விட்டுருந்தாங்க. நடுவில் Redmi மட்டும் இந்த 1600 விட்டுருந்தாங்க. நம்ம ஒரு இயர்போனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500, 2000 கூட செலவு பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டோம். அது வரைக்கும் நான் வந்து ரீசெண்டா வந்து JBL தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டா வந்து Redmi வந்து இந்த SonicBass வந்து லான்ச் பண்ணும்போது அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணும்போது எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து ஹெட்ஃபோன் வந்து நம்ம 800 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். ஸோ இன்னொரு 200 ரூபாய் கொடுத்தா நமக்கு வந்து வயர்லெஸ் ஹெட்ஃபோன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த Redmiயோட SonicBass வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அது ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போற நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Redmi SonicBass வயர்லெஸ் இயர்போன் வர பாக்ஸ். நமக்கு இந்த பாக்ஸ்ல மேல வந்து பார்த்தா அந்த இயர்போனோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் சவுண்ட் வித் ப்ரோ பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைட்ல வந்துட்டு Xiaomiயோட லோகோ வந்து இருக்கு. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 12 hours ஆஃப் பிளேபேக் டைம், அதுக்கப்புறம் வந்துட்டு என்வாயன்மெண்டல் நாய்ஸ் கேன்சலைசேஷன், IP-Exposed ஸ்பிளாஷ் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர்போன் வந்து என்னென்ன ஸ்பெக்ஸ் வந்து ஹைலைட்டா இருக்கோ அதை வந்து மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. பேக் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா Redmi SonicBass வயர்லெஸ் இயர்போன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிரைஸ் வந்து கிடையாது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இயர்ல வந்து இது மேனுஃபேக்சர் பண்ணது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம இந்த பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா SonicBass அது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 pairs ஆஃப் இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறத நீங்க மாத்திக்க முடியும். அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெட் பேண்ட். நமக்கு இதுல மேல வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மார்க் கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து கனெக்ட் ஆயிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது நமக்கு லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா Redmi அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் பேக் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒண்ணுமே வந்து கிடையாது, பிளைனா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அந்த இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல மேல வந்து லெஃப்ட் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு லைட் LED லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நீங்க சார்ஜ் பண்ணும்போது ரெட் கலரா வந்து வரும். தென் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒயிட் கலரா வந்து காட்டும். சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டைப் சி வந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB வந்து கொடுத்துருக்காங்க. நான் டைப் சி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் நமக்கு மைக்ரோ USB தான் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கொடுக்க முடியும். சோ அது வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் திருப்பும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பட்டன் வந்து இருக்கு. வால்யூம் அப், வால்யூம் டவுன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நமக்கு வந்துட்டு ஒரு மெயின் பவர் ஆன் பவர் ஆஃப் பட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். ஜஸ்ட் நமக்கு மேல வந்து பார்த்தா பிளஸ் பட்டன் இருக்கும். அது மூலமா நம்ம சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அது கீழே வந்து பார்த்தா மைனஸ் பட்டன் இருக்கும். அது மூலமா நம்ம வந்துட்டு சாங்ஸ் வந்துட்டு வால்யூம் வந்து கம்மி பண்ண முடியும். அந்த வால்யூம் பட்டன் வந்து நீங்க லாங் பிரஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போகும். வால்யூம் பட்டன் வந்து டவுன் பண்ணும்போது நமக்கு ப்ரீவியஸ் ட்ராக் வந்து வரும். கீழே வந்து பார்த்தா பவர் பட்டன், அந்த ஒரு பட்டனே நமக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க வந்துட்டு லாங் பிரஸ் பண்ணினா வந்துட்டு ஆன் ஆகும், லாங் பிரஸ் பண்ணினா வந்து ஆஃப் ஆகும். தென் நீங்க சாங்ஸ் கேட்டுருக்கும் ஒரு டைம் கிளிக் பண்ணா வந்து பாஸ் ஆகும், இன்னொரு டைம் கிளிக் பண்ணா வந்து பிளே ஆகும். நீங்க சாங்ஸ் வந்து கேட்டுருக்கும் போது கால் வந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த பட்டன் கிளிக் பண்ணி கால் வந்து அட்டன் பண்ண முடியும். கட் பண்றதுக்கும் வந்து சேம் அதே பட்டன் வந்து கிளிக் பண்ணினா கால் வந்து கட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். தென் அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் வந்து மார்க் பண்ணிருக்காங்க. கீழே நம்ம ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணா நமக்கு வந்து அந்த ஒயர்ல வந்து நல்ல குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த மேல நெக் பேண்ட் வந்து நல்லா தான் இருக்கு. அது கீழே நமக்கு வந்து அந்த இயர்போனுக்கு இடத்துல வந்துட்டு 2 சைடும் வந்து நமக்கு மேக்னெட்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க வந்து சாங்ஸ் வந்து கேட்காத டைம்ல வந்து 2 வந்து பேர் பண்ணிக்க முடியும். 2 பக்கம் மேக்னெட் இருக்கனால நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப டைட்டா இருக்குது அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் தென் பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்துருப்போம். நம்ம ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கேட்டா நமக்கு வந்து ரொம்ப ஒரு 1000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் என்ன கொடுக்கணுமோ அதை வந்து நீட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நமக்கு இந்த மேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் எட்ஜ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அதான் நமக்கு வந்து ஈஸியா வந்து போட்டுக்க முடியும். தென் வந்து நமக்கு அந்த ஒயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலா வந்து ஒரு இயர்போன் வந்து எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியா இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இதுலயே வந்து குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல மேல வந்து ஜஸ்ட் மெட்டல் மாதிரி வந்து இருக்கு. அது வந்து ரொம்ப பிரீமியமா, ஓரளவுக்கு பிரீமியம்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஓரளவுக்கு வந்து நீட்டாவே இருக்கு. ஜஸ்ட் நீங்க இதை வந்து யூஸ் பண்ண நேரத்துல ஜஸ்ட் வந்து பாருங்க, இப்படி வந்து கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணலாம்.
இது வந்து பாருங்க மேக்னெட் கனெக்ஷன் இருக்கலாம், ஜஸ்ட் வந்து அப்டேட் ஆயிரும். தென் நீங்க யூஸ் பண்ணாத நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு இப்படி வந்து போட்டுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பேர் பண்றது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் நீங்க வந்து இந்த லாங் பிரஸ் வந்து பண்ணினா பவர் பட்டன் ஆன் வந்து ஆயிரும். தென் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பாருங்க ப்ளூடூத் உங்க போன்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா வந்து பார்த்தா அது வந்து கனெக்ட் ஆயிரும். முதல்ல வந்து சொல்லியிருந்தோம் இந்த பட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். நமக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு டைம் வந்து கிளிக் பண்ணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், கீழே வந்து டவுன் பண்ணும்போது வால்யூம் வந்து டவுன் ஆகும். நீங்க இந்த வால்யூம் பட்டன் வந்து லாங் பிரஸ் பண்ணும்போது வந்துட்டு உங்க நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போகும். வால்யூம் பட்டன் வந்து டவுன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ட்ராக் வந்து வரும். ஜஸ்ட் நீங்க வந்து இதை வந்து லாங் பிரஸ் பண்ணா வந்துட்டு உங்களுக்கு ஆஃப் ஆகும், லாங் பிரஸ் பண்ணா வந்துட்டு ஆன் ஆகும். அந்த பவர் பட்டன் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து சாங்ஸ் வந்து பிளே பண்ணும்போது ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ண அப்படின்னா ஜஸ்ட் ஒன் டைம் வந்து டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பாஸ் வந்து ஆயிரும். அதே நீங்க வந்துட்டு சாங்ஸ் வந்து கேட்டுருக்கீங்க, அப்ப கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்றதுக்கு இதே பட்டன் தான், கட் பண்றதுக்கு இதே பட்டன் தான். இந்த பவர் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் மோட்ல வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜேபிஎல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது வந்து பாத்தீங்கன்னா 800 அந்த பிரைஸ் ரேஞ்சு. அதை கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜேபிஎலோட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து இதுல வந்து இருக்கு. கண்டிப்பா வந்து பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த 1000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள வந்து பண்ணா கண்டிப்பா வந்து ஒரு பெஸ்டான பேஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கால் குவாலிட்டி. நமக்கு இதுல வந்து கால்ஸ் வந்து பேசும்போது ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு. நான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிட்ட அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கனெக்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தாரு, நான் கேட்டிருந்தேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு வந்து பார்த்தா நமக்கு அந்த பேக்ரவுண்ட் இருக்கிற நாய்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிட்டு உங்களோட வாய்ஸ் மட்டும் தெளிவா கேட்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நமக்கு அந்த பாக்ஸ்லயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்தா இதுல வந்து கொடுத்தனால நமக்கு வந்து பார்த்தா கால் குவாலிட்டி வந்து பார்த்தா ஓரளவுக்கு வந்து டீசென்டாவே இருக்கு. தென் அதுக்கப்புறம் இதுல வந்து பண்ண டுவல் பேரிங் வந்து இருக்கு. அட் அ டைம்ல வந்து பண்ண நீங்க 2 டிவைஸ்ல வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட மொபைல்லேயே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். தென் வந்து பண்ண பிசி வந்து 2 டைம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் நீங்க ஏதாவது ஒன்ல தான் வந்து பண்ண சாங் வந்து பிளே பண்ண முடியும். சின்னதா வந்து மொபைல வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது எந்த விதமான இஷ்யூ வந்து கிடையவே ரொம்ப நீட்டா வந்து கனெக்ட் ஆகுது. நமக்கு அந்த லேக் வந்து கிடையாது, நமக்கு அந்த டிலே வந்து கிடையாது. நம்ம போன்ல வந்து பாக்குறோம், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து வாய்ஸ் வந்து கேக்குது. அந்த டிலேன்றது சுத்தமா வந்து கிடையாது. பட் நம்ம பிசில வந்து கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பாருங்க நோட்டீஸ் வந்து பண்ண முடியுது. ஒரு செகண்ட் 0.5 செகண்ட் வந்து டிலே இருக்கிற மாதிரி தோணுது. இது வந்து பாருங்க எனக்கு வந்தது மட்டும் தான் இப்படி இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனா வந்து பிசில வந்து கனெக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த 0.5 செகண்ட் வந்து டிலே வந்துருந்துச்சு. மொபைல் வந்து நீங்க யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். நான் பிசில கனெக்ட் பண்ணும்போது மட்டும் தான் நமக்கு வந்து பாருங்க அந்த இஷ்யூ வந்து நான் பேஸ் பண்ண தவிர மொபைல்ல வந்து பாருங்க எந்த விதமான இஷ்யூ வந்து நான் பேஸ் பண்ணவே கிடையாது. ரொம்ப நீட்டா வந்து இருக்கு. ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு இது வந்து 12 மணி நேரம் வந்து நீங்க சாங்ஸ் வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து 10 ஹவர்ஸ்க்கு மேல வந்து கிடைச்சது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வந்து 70 to 80% வந்து வச்சு கேட்டு இருந்தேன். எனக்கு வந்து பாருங்க 10 ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்து கிடைச்சது. ஒரு பெஸ்டான பேட்டரி பேக்கப். அப்புறம் வந்து அவங்க வெப்சைட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 20% ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து ரிமைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா வந்து பாருங்க 30% வந்தாலே ரிமைண்ட் ஆகுது. அது என்னன்னு வந்து பாருங்க ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு கரெக்டா நம்ம சாங்ஸ் கேட்டு இருக்கும்போது பேட்டரி லோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சொல்றதுனால நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அது வந்து பாருங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஃபீச்சர் தான். நமக்கு வந்து சார்ஜ் வந்து கம்மியாயிருச்சு பிளக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் நமக்கு இது வந்து நீங்க எப்படி வந்து சார்ஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க போன்லயே வந்து பாருங்க கனெக்ட் பண்ணா வந்து உங்களுக்கு காட்டும். உங்க போன் நோட்டிபிகேஷன் சைட்ல வந்து பண்ணா ப்ளூடூத் வந்து இருக்கும். அதுல வந்து பாருங்க ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே பேட்டரி 60%, 30% அப்படி சொல்லி காட்டும். அது மூலமா நீங்க வந்து பேட்டரி பர்சன்ட் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இத ஃபைனல் ஒன் வாங்கலாமா வேண்டாமா என்ன கேட்டா வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்ச்ல கண்டிப்பா வந்துட்டு 100% வருது அப்படின்னு சொல்லுவேன். நீங்க வந்து 1000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்ச் வந்து பண்ண ஒரு ஹெட்போன் வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து வயர்லெஸ் வந்து வாங்கிக்கலாம். நமக்கு ஒரே பிரச்சனை வந்து பண்ண சார்ஜிங் வந்து பண்ணணும். ஆனா நமக்கு வந்து 10 ஹவர்ஸ் பிளே பேக் இருக்கனால நமக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து எடுத்துக்குது, நமக்கு ஃபுல்லா இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேல யூஸ் பண்ணிருக்கேன். என்ன கேட்டா வந்துட்டு ஒரு ஒர்த் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க வந்து பண்ண ஒரு வயர்லெஸ் நெக் பேண்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பிரைஸ் வந்துட்டு ஒரு 1000-1500 இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா இது வாங்கலாம். இது வந்து நமக்கு மொத்தமா 2 கலர்ல வந்து கிடைக்குது. ப்ளூ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர்ல வந்து கிடைக்குது. நம்ம எம்ஐ வெப்சைட் அதுக்கப்புறம் அமேசான் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1200-1300 வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மீ ஷோரூம் வந்து இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் 999 வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வாங்கினேன். ஓகே, நீங்களும் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பை லிங்க் வந்து பண்ண டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நான் அங்க வாங்கும்போது வந்து 1000 ரூபாய் பிரைஸ் சொன்னாங்க. ஆனா இந்த அவங்களோட வெப்சைட் அதுக்கப்புறம் வந்துட்டு அமேசான் பிளிப்கார்ட்ல வந்துட்டு 1500-1300 வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் எனக்கு தெரியல, நீங்க வந்துட்டு வாங்கும்போது செக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட்மி சோனிக் பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சா சொல்லிட்டேன். நீங்க வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல் செலக்ட் பண்ணா நம்ம போற நோட்டிபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.